ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, காமாட்சியின் கருமை என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. எந்த நிறமும் இல்லாத சூரிய ஒளியிலிருந்து ஒளிச்சிதறல் மூலம் ஒரு நிறத்தை பிரித்தால் உடனே மற்ற 6 நிறங்களும் பிரிந்து நானும் போகிறேன் என்று வெளிப்படத் தொடங்குகின்றன. இது ஒரு வேடிக்கை. எல்லா வர்ணங்களும் சேர்ந்தால் வர்ணமே இல்லாமல் போகிறது. அந்த வர்ணமில்லாத ஒளியிலிருந்து ஒன்று குறைந்து பிரிந்தாலும் மற்ற வர்ணங்களும் நானும் போகிறேன் என்று பிரிந்து வெளிப்படுகின்றன. பிரம்மம் என்பது நிறமே இல்லாத சுத்த சூரிய ஒளி மாதிரி. அதில் காரியமே இல்லை. ஆனாலும் சகல காரியங்களுக்கும் ஆதாரமான சகல சக்திகளும் அதில்தான் உள்ளன. எல்லா நிறங்களும் சுத்த ஒளிக்குள் இருக்கிற மாதிரி காரியம் இல்லாத பிரம்மம் தன்னைத்தானே உணர்ந்து கொண்டதுதான் அதன் முதல் காரியம். இதுவே சாந்தமான பிரம்மத்தில் ஒரு சலனம்தான் ஒளிச்சிதறல் மாதிரி. இந்த ஒளிச்சிதறலில் முதலில் சிவப்பு பிரிகிறது. உதய காலத்தில் சுத்த சூரிய ஒளி முதலில் சிவப்பாகத்தானே வருகிறது. அருணோதயம் என்கிறோமே, அருண என்றாலே சிவப்புதான். இப்படி சுத்த பிரம்மம் சிவப்பாகி காரியத்துக்கு வருகிற போது பிரம்மம் அம்பாளாகிறது. காரியமற்ற பிரம்மம் காரியமயமான சக்தியாகிறது. காமேஸ்வரி தோன்றுகிறாள். பிரம்மத்துக்கு தன்னை அறிகிற ஆசை தோன்றியதல்லவா? இந்த ஆசையின் காமத்தின் வடிவமே காமேஸ்வரி. அவளே உலகத்தின் சிருஷ்டி, பரிபாலனம், சம்ஹாரம் எல்லாவற்றுக்கும் மூலம். உண்மையில் இந்த 3 தொழில்களும் மாயையில் உண்டானவைதான். மாயாசக்தியால் பிரம்மத்தை மறைத்து அதனிடத்தில் உலகம் என்ற கற்பனையை காட்டுகிறாள். இம்மாதிரி மாயாசக்தியால் பிரம்மத்தை மறைத்து பிரபஞ்சத்தை காட்டுவதை 4வது தொழிலாக திரோதானம் அல்லது திரோபவம் என்று சொல்லுவார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் இவற்றுக்கு மேலாக அனுக்கிரகம், அருள் என்கிற 5வது தொழிலும் இருக்கிறது. பக்தர்களை மாயையிலிருந்து விடுவித்து தன்மயமாக்கிக் கொள்ளுகிறாளே, அதுதான் அனுக்கிரகம். இப்படி 5 தொழிலை செய்வதால் அம்பாள் பஞ்சகிருத்திய பராயணா எனப்படுகிறாள். சிருஷ்டி செய்கிற பிரம்மா, பரிபாலிக்கிற விஷ்ணு, சம்ஹார ருத்ரன், மாயையின் அதிபதியான ஈஸ்வரன் இவர்களை 4 கால்களாக கொண்ட மஞ்சத்தில் சாக்ஷாத் பரபிரம்ம சக்தியான காமேஸ்வரி வீற்றிருக்கிறாள். பரபிரம்மமான காமேஸ்வரனின் இடப்புறத்தில் அனுகிரக மூர்த்தியாக அமர்ந்திருக்கிறாள். காமேஸ்வரன் பிரம்மம், காமேஸ்வரி பிரம்ம சக்தி. இவர்கள் சதிபதிகள். காமேஸ்வரி என்கிற சிவப்பு பிரிந்தவுடன் மற்ற வர்ணங்களும் வெளியே ஓடி வர வேண்டுமல்லவா? இந்த நியாயப்படி செம்மஞ்சளான பிரம்மாவும் லக்ஷ்மியும் வெளிப்பட்டார்கள். நீலமான மகாவிஷ்ணுவும் பார்வதியும் ஆவிர்பவித்தார்கள். வெள்ளையான ருத்ரனும் சரஸ்வதியும் தோன்றிவிட்டார்கள். பிரம்மசக்தியிலிருந்து இரட்டையாக தோன்றிய இந்த 3 ஜோடியில் ஒவ்வொரு ஜோடியும் சகோதர சகோதரிகள். அதாவது பிரம்மாவும் லக்ஷ்மியும் உடன்பிறப்புகள், விஷ்ணுவும் பார்வதியும் உடன்பிறப்புகள், ருத்ரனும் சரஸ்வதியும் உடன்பிறப்புகள். பிரம்மாவுக்கும் லக்ஷ்மிக்கும் தங்க நிறம், தாமரை ஆசனம். பிரம்மன் ஜீவராசிகளை பெருக்கினார். லக்ஷ்மி அவர்களின் அனுபவத்துக்கான ஐஸ்வர்யத்தை பெருக்கினாள். நீல மேக சாமல வர்ணம் கொண்ட விஷ்ணுவும் பார்வதியும் இப்படியே உடன் பிறந்தவர்கள். பரிபாலனமும் மாயா விலாசமும் முக்கியமாக இருக்கிற நிலை இது. சிவன் கோவில் வடக்கு பிரகாரத்தில் உள்ள துர்க்கையை பாருங்கள். அவள் பதியோடு இல்லாமல் தனித்து இருக்கிற அம்பாள். அவள் விஷ்ணு மாதிரியே சங்கு சக்கரம் வைத்து கொண்டிருப்பாள். நாராயணி, ஷாம கிருஷ்ண சகோதரி என்றெல்லாம் இதனால் தான் பார்வதியை சொல்வது. சிவனும் சரஸ்வதியும் சகோதர சகோதரிகள். சிவன் கோவில் தெற்கு பிரகாரத்தில் துர்க்கைக்கு எதிர்வெட்டாக பத்தினி சம்பந்தம் இன்றி, அதாவது பார்வதியின் கலப்பில்லாமல் தனித்து ஸ்வச்சமாக இருக்கிற தட்சிணாமூர்த்தியை பார்த்தால் அவர் சரஸ்வதியின் உடன்பிறப்பு என்று தெரியும். சரஸ்வதி மாதிரியே அவர் புஸ்தகமும் ஜபமாலையும் வைத்திருப்பார். இருவரும் ஞானமூர்த்திகள், இருவரும் வெளுப்பு. ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.